வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தெய்வ சக்தியை ஈர்த்து நம்ம வீட்டிலே தங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் இந்த வழிமுறையை பின்பற்றி வந்துட்டுருக்காங்க. அந்த காலத்துலேருந்து, ஆதி காலத்துலேருந்தே இந்த முறை நடைமுறையில் இருந்திருக்குங்க. அப்போ நல்ல ஒரு தெய்வ சக்தி வீட்டில் நிறைஞ்சிருக்கும். இந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைஞ்சிருந்தாலே நம்மளுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நன்மையாக தாங்க நடக்கும். நம்மளுக்கு எவ்வளோ கெட்ட நேரம் இருந்தாலும் சரி விலகி போயிடும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் இரண்டு சைடும் நம்மளோட மெயின் கதவு இருக்கு இல்லையா, அந்த இரண்டு சைடும் மாடக்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ இந்த வீடு கட்டி 37 வருஷம் ஆச்சுங்க. இது நான் ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு வீட்டில் இருந்ததை நான் சரி வீடியோ எடுத்து போகலான்னு போட்டுருக்கேன். இப்போவுமே இதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுறாங்க. இந்த அகல் விளக்கு, இது ஒரு விதமான குழியான அகல் விளக்கு அந்த காலத்திலே பதிச்சிருக்காங்க. அதில் இப்போவுமே இரண்டு சைடுமே நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுறாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் நெய் சேர்த்து தீபம் போடுறாங்க. நெய் போட்டு பஞ்சு திரி போட்டோ இல்லை நூல் திரி போட்டோ தீபம் போடுறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் இருந்தே நம்ம முன்னோர்கள் இரண்டு சைடுமே ஒரு வீடு கட்டினாலே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒதுக்குறது பூஜை அறை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாடக்குழி வீடு கட்டின உடனே பாருங்கள், இந்த மாடக்குழி வச்சு தாங்க கட்டுவாங்க. அதுலேயுமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான கலைநயத்தோடு கட்டுவாங்க. இந்த மாதிரி தினமுமே அதிகாலையில் எந்திரிச்சு என்ன செய்வாங்க, தலையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு குளிச்சுட்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அப்புறம் தான் மற்ற வேலையில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் குளிக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தலையில் தண்ணி தொளிச்சுட்டு இந்த மாதிரி விளக்கை ஏற்றி வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் இப்போ காட்டியிருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் தாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊருக்கு லீவுக்கு சின்ன வயசில் நீங்கள் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா வீடுகளையுமே இது மாதிரி மாடக்குழி வச்சு விளக்கு ஏற்றிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு தான் குளிச்சு சுத்தமான பின்னாடி ஏற்றணுங்க. இங்கே ஏற்றக்கூடிய விளக்கு தலையில் தண்ணியை தெளிச்சிட்டு பெரியவங்க அந்த காலத்தில் எந்திரிச்ச உடனே அதிகாலையில் ஏற்றி வச்சுருவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துலேயே ஏற்றி வச்சுட்டு அது சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3-4 மணிக்கெல்லாம் அதிகாலையில் எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த விளக்கேற்றி வச்சுட்டு மூஞ்சி முகத்தை கை கால் கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு இந்த விளக்கேற்றி வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில வீடுகளில் இது மாதிரி வச்சு கட்டுறாங்க. பெரும்பாலான வீடுகளில் இது இப்போ இல்லை, நம்மளோட அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு இப்போ நிறைய. அப்புறம் மற்ற வீடுகள்லாம் இது பார்க்க முடியலைங்க. இந்த மாடக்குழி பார்க்கவே முடியலை. எங்கள் வீட்டிலலாம் முன்னாடி இருந்த வீட்டில் இருந்துச்சுங்க. அப்புறம் இடிச்சிட்டு கட்டின பின்னாடி அதை வச்சு கட்டவே இல்லை அவங்க. அடுத்து எங்கள் அம்மா வீட்டில் சொல்கிறேன் நான், எங்கள் அம்மா வீட்டில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி நான் இதில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இது ஆன்லைன்லேயே ரெடிமேடாக கிடைக்கிதுங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் இங்கேயே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் வாசல், மெயின் வாசலுக்கு இந்த சைடு அந்த சைடு. நீங்கள் பெரியவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, சாமி வீட்டுக்கு வரும் காலையில், அந்த வீட்டில் விளக்கறிஞ்சாதான் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழையும், இல்லைன்னா அப்படியே திரும்பி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், இந்த விளக்கு நீங்கள் தினமுமே வீட்டுக்கு ரெண்டு சைடும் விளக்கேற்றி வைக்கிறது நல்லதுங்க. அது அகல் விளக்கு, மண்ணால் ஆன விளக்கு தான். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணால் ஆன விளக்கு தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 37 வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி. அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு தடவை இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. தினமுமே சரி இந்த மாதிரிலாம் எங்களால் வாங்க முடியல, செய்ய முடியும். வீட்டுக்கு நீங்கள் நிலவாசப்படி இருக்குல்லையா, நிலவாசப்படியில் 2 பக்கமே நீங்கள் விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த காலத்து சாஸ்திரப்படி மேலே கண்ணாடி வச்சு, நிலக்கதவுக்கு மேலே கண்ணாடி வச்சு, இந்த 2 பக்கம் மாடக்குழி வச்சு இந்த வீடு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இது இந்த தீய சக்தியில் அப்படியே வெளியே திருப்பி அனுப்பிடும், வீட்டுக்குள்ள நுழையவே விடாது. அப்போ வீட்டில் எந்த ஒரு கஷ்டத்துக்குமே இடமில்லை. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கிறது வாங்கி ஃபிட் பண்ண சொல்லலை, ஃபிட் பண்ணி தான் ஆகணும்லாம் இல்லைங்க. வீட்டுக்கு 2 சைடுமே நிலவாசப்படி இருக்கு இல்லையா, 2 பக்கமே 2 அகல் விளக்கு, ஒவ்வொரு அகல் விளக்கு வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். அப்புறம் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் பின்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு சில வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 2 சைடுமே, இந்த வீட்டுக்கு 2 சைடுமே வாங்கி ஸ்க்ரூ போட்டு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்க, இந்த விளக்கு வைக்கிறதுக்குன்னே 2 பக்கமும் வச்சு விளக்கேற்றுறாங்க. நாம் அப்படி செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு 2 பக்கம் நான் சொன்னேன் அகல் விளக்கு வச்சு ஏற்றிட்டு வரலாங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.